இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஏவல் தாங்க, அவங்க ஏவல் நம்ம எடுத்து சரி பண்ணிடுறோம், அவங்க நல்லா ஆயிடுறாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அவங்ககிட்ட அந்த ஏவல் பிரச்சனை இருந்ததுனால சைக்காலஜியாக அவங்க மைண்ட் ரீதியாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தோணும். திரும்பி வந்து நம்மகிட்ட வர்றாங்க, நம்ம அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஒன்றுமே இல்லைன்னு திருப்பி அனுப்போம், அதுக்கு பிறகு செய்யணும் போவாங்க. முதல்ல இந்த செய்வனை ஏவல் சொல்லி நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மன ரீதியாக நமக்கு ஒன்றும் இல்லைன்னு வாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கூட நானே சரி பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கு இருக்கிற மாதிரியே போகணும். நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் ஒரு 10 கிலோமீட்டர் சம்மந்தப்பட்டீங்கன்னா இறக்கி வச்சா கூட தலையில் வெயிட் வைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த செய்வனை பில்லி சுனி ஏவல் இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தெய்வ அணுகுமுறைகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்களை நாடுங்க, இறை அருளை தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே உடம்புல சீக்கிரம்னா நம்ம நல்லா இருக்கும், சீக்கிரம் இருக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தால் அது நம்மளோட போகாது. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சரியாக இருக்குது. 1-2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை வருது, எனக்கு இருக்குதுன்னு அதை வந்து நம்ம நாளாக இருந்ததுனால அவங்க அப்படியே அதிலேயே மைண்ட் ஆயிடுறாங்க. அதை வந்து நீங்கள் வெளியே வாங்க. இப்போ ரொம்ப பேருக்கு இப்போ ரொம்ப பேர் நல்லா இருக்குங்கிறாங்க. நீங்கள் அது அவங்களுக்கு நான் சில பேர் செஞ்சு நடத்துகிறேன். அந்த மாதிரி நீங்கள் மன ரீதியாக உங்களுக்கு மாறணும்னு சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஏவல் பிரச்சனை உள்ளவங்க மன ரீதியாக தைரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உடம்புல இருக்க ஏவல் எடுத்த பிறகு வெளியில் இருந்து கூப்பிடும், பிறகு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூப்பிடும். அது வரைக்கும் இந்த 48 நாள் சில வரைக்கும் 2 மாதம் கூட அதை நம்மளை குன்றப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களை ஒன்றும் செய்யாது, பயப்படக்கூடாது. மெயின் வந்து தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ண வேண்டியது வந்துடும். அதான் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்து செய்வனை பண்ணி எடுத்தது சரியாயிடும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அது சொன்ன மாதிரி நோயினுடைய அளவை பொறுத்து தான் அந்த தீர்க்கமான முடிவுகள், நல்ல முடிவுகள் வரும். அது மாதிரி தான் இது கொஞ்சம் அதிகமாக நாள்பட்ட செய்வனைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும், சரியாகும். கண்டிப்பாக வரவங்களுக்கு நம்ம விஷயமாக கை கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு உறுதி.